எல்லாருக்கும் வணக்கங்க. கடைசியா ஒரு 2, 3 நாளா என்னால சரியா வீடியோ போட முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, தொடர்ச்சியா நான் வீடியோ போட்டுருந்தேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு 1 நாள், 2 நாள் அது மாரி நான் வீடியோ போட்டுருந்தேன். எனக்கு நெறைய டைம் இருந்துச்சு. நான் பொறுமையா எடிட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருந்தேன். இப்போ வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 1லேருந்து கிட்டத்தட்ட 22 நாள் வரைக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ டெய்லியுமே நான் வீடியோ ஷூட் பண்ணி, அதை எடிட் பண்ணி உங்களுக்கு வெயிட் லாஸ் சேலஞ்சில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கும்போது அவசரமாக உங்களுக்கு வீடியோ எடிட் பண்ணி நான் ப்ரெசென்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதனால் என்னால் சரியாக தூக்கம் இல்லாமல் கொஞ்சம் ரெஸ்ட் இல்லாமல் கொஞ்சம் உடம்பு சரியாக பார்த்துக்க முடியல. இதுதான் காரணம். ஸோ மற்றபடி எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் கிடையாது. நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க, ப்ரோ என்னாச்சு, பிரதர் என்னாச்சு, உடம்பு பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இத்தனை பேர் எனக்கு கேட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சிலர் எனக்கு ஃபோன் பண்ணி கூட நலம் விசாரித்தாங்க. எனக்கு அப்போ தான் எனக்கு ஒரு ஃபீலாக இருந்துச்சு, ஒரு ஃபேமிலியாக இருந்தால் எப்படி இருக்கும், ஸோ எப்படி உரிமையாக கேட்குறாங்க அப்படிங்கிற ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இதுக்காகவே நீங்கள் என்ன கேட்டாலுமே பண்ணலாம். எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் கேளுங்க. இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் உங்களுக்கு நான் சப்போர்ட்டிவாக இருக்கேன். ஸோ இது வரைக்கும் நிறைய பேர் டயட்டை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. ரெகுலராக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ண தான் எனக்கு அது மோட்டிவேஷனாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேள்வி கேட்கும்போது தான் உங்களுக்கு அந்த சந்தேகங்களை தீர்ந்து அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதை சாப்பிட்டா இவ்வளோ வெயிட் லாஸ் ஆகுமா, இந்த ஃபுட்டில் இவ்வளோ கேலரிஸ் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 23ல் இருக்கும். இன்றைக்கி என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். காலையில் 7 மணிக்கு எப்பயும் போல் நீங்கள் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஆம்லா ஜூஸு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி தோசை 2 எடுத்துக்கலாம். இந்த ராகி தோசை 2க்கு 200 கேலரிஸ் வரும். இது கூட ஒரு வேக வச்ச முட்டை எடுத்துக்கலாங்க. முட்டையில் 70 கேலரிஸ் இருக்கும். இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி ஏதாச்சும் எடுத்திங்கன்னா அது ஒரு 50 கேலரிஸ் வரும். டோட்டலாகவே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 300 கேலரிஸ். அடுத்தது ஒரு 11 மணி டைமில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிட்றனா நீங்கள் சாப்பிட்டுக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை பிளாக் டீ, பிளாக் காஃபி அது மாதிரிச்சும் ஓகே. அடுத்தது லஞ்சுக்கு பொறுத்த வரைக்கும் 100 கிராம் சாதம் எடுத்துக்கோங்க. இந்த 100 கிராம் சாதத்தில் 130 கேலரிஸ் பக்கம் இருக்கும். அடுத்ததான் சௌ எடுத்துக்கோங்க, ஒரு 200 கிராம் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் வேக வச்சு சாப்பிடும்போது கேலரிஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு 100 கேலரிஸ் மட்டும்தான் வரும். சாம்பார் ஒரு 50 கிராம் எடுத்துக்கங்க, அது ஒரு 50 கேலரிஸ் வரும். லஞ்சுக்கு மட்டுமே உங்களுக்கு 250 கேலரிஸ் நான் கொடுத்துருக்கேன். அடுத்தது ஈவினிங் 4 o'clock ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்கன்னா சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸு, மல்லி டீ, இஞ்சி டீ அது மாதிரி ஏதாவது நீங்கள் குடிச்சிக்கலாம். அடுத்தது டின்னரை பொறுத்த வரைக்கும் ராகி அடை எடுத்துக்கங்க, 2 எடுத்துக்கங்க. ஒன்றே போதும், இல்லை ஒன்று நமக்கு பத்தாது, பசி எடுக்கும் அப்படின்னா நீங்கள் 2 ராகி அடை எடுத்துக்கங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 கேலரிஸ் பக்கம் வரும். இது கூட ஒரு ஆம்லெட் எடுத்துக்கங்க. ஆம்லெட்டில் அதிகபட்சம் ஒரு 100 கேலரிஸ் பக்கம் வரும். சைஸை பொறுத்து எல்லாமே சேஞ்ச் ஆகும். டே 23ல் மட்டும் உங்களுக்கு 850 கேலரிஸ் நான் கொடுத்துருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் எல்லாமே சேர்த்து. இது கூட நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் ஒர்க் அவுட்டு, வாக்கிங்கு இதெல்லாம் போனீங்க அப்படின்னா ஒரு 100லேருந்து 200 கேலரிஸ் பக்கம் உங்களுக்கு குறையும். அப்படி பார்க்கும்போது அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ஒரு 700 கேலரிஸ் இன்றைக்கி வரும். இன்றைக்கி அவ்வளோதாங்க, வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 23 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்றைக்கி இருக்கிற ஃபுட்டை நீங்கள் மாற்றி நீங்கள் எப்படி வேணால் சாப்பிட்லாம். நான் கொடுத்துருக்க ஃபுட்டை மட்டும்தான் சாப்பிட்ணுங்கிற எந்த ஒரு அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கேலரிஸில் எக்ஸாக்டாக நான் சொல்கிற கேலரிஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது அளவுகள் கொஞ்சம் கூடலாம், எண்ணெய்கள் அதிகமாக சேர்க்கலாம், குறையலாம். அப்படிங்கும்போது கேலரிஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏறலாம், இறங்கலாம் அந்த மாதிரி. அதனால் எண்ணெய் ஆகட்டும், எண்ணெய் சாப்பாடாகட்டும் அளவான குவான்டிட்டியில் சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நாளைக்கு வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 24ல் என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுக்கலாங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். தேங்க்யூ.